ஹலோ வியூவர்ஸ், இங்கே பாருங்களேன். எங்கள் வீட்டில் ஒரு இது பேர் என்ன செடி பேர் வந்துட்டு ஜினியா சீட் போட்டு அந்த துளுக்கு சம்மந்தி கூட போட்டேன், வளர்ந்துச்சின்னு சொன்னேன். ஒரு செடி காஞ்சிச்சின்னு பிடுங்கி போட்டேன், எனக்கு பிடிக்கல, ஒத்தையில் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதுலேயும் அதே மாதிரி தாங்க சிங்கிள் பெட்டல் வளர்ந்துருந்தது. இது என்னன்னு கேட்டால் இப்போ தானாகவே கொஞ்ச நாள் விட்டோம்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த கலரில் வருதுங்களா, இது பாருங்கள் எப்படி இருக்குது கலர். அதுக்கப்புறம் இந்த கலரில் மாறிடுது, ரெட்டாக மாறிட்டு இது வந்து சிங்கிள் பெட்டலாக இருக்குங்களா. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே விட்ட உடனே இங்கே பாருங்கள், தோ இதை பாருங்களேன், டபுள் பெட்டெல்லாம் வந்துச்சு பாருங்களேன். இந்த கலர் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுனால இந்த க்ரீனுக்கும் இந்த ரெட்டுக்கு இந்த கலருக்கு இந்த கலருக்குலாம் வித்தியாசம். ஒரே செடியில் எத்தனை கலர்ஸ். இப்போ இது டபுள் பெட்டல் வந்துட்ட உடனே மறுபடியும் இதை பாருங்கள், அது கலர் மாறிடுது. ஆனால் இதில் சீடு எப்போ வரும்னு எனக்கு தெரியலங்க. சீட் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், யாருக்குன்னா அனுப்பி விடுறதுக்குன்னு பார்க்குறேன். ஆனால் இதில் சீடு இருக்கா இல்லைன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. இந்த செடியை நான் என்ன பண்ணிடுறேன், இந்த படிக்கட்டில் அனாதையாக இருக்க ஒரு ஆள் இருந்தால் கண்டுக்க மாட்டாங்க இல்லைங்களா. அவங்க குடும்பமாக இருந்தால் ஒரு ஜாலியாக மாதிரி நான் இந்த ஒரு செடி தனியாக படியில் இருக்கிறது அது கிடையாதுங்க. அதனால் இது வாடி போயிடுச்சுங்க. இப்போ ஸ்டெப்பு இறங்குறப்ப பார்த்தா பாவமாக இருக்குன்னு தான் அதை பாருங்கள், கையோட படியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த ஊற்றுறேன் பாருங்கள். இந்த செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுனா அது சிரிக்கும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி துவண்டு இருக்குது இல்லைங்களா இலையெல்லாம். அதனால் இது வந்து நம்ம மறக்கக்கூடாது. எந்த செடியாக இருந்தாலும் இதுக்கு விட்டோமா அதுக்கு விட்டோமா நான் அப்படி யோசிக்கணும். சிலதுக்கு சோறு போடாமல் இருந்தால் எப்படி வாடி வதங்கி ஜுரம் வந்துடும். அந்த மாதிரி இது மாதிரி ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளோ வாட்டமாக இருக்குது. இது நம்ம ஈவினிங் வந்து பார்க்கலாங்க. இப்போ தண்ணி விட்ட உடனே இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பூக்களோட நிறம் மாறும் திறமையை பார்த்து எனக்கு ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு. ஆகையினால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் செடியெல்லாம் எப்படி வளர்க்குறேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் தோட்டம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.